இப்போ நம்ம ஹீலிங் ப்ரஷ் டூல் பார்த்தோம். ஹீலிங் ப்ரஷ் டூல்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ இதே மாதிரி எனக்கு என்னங்கன்னா ஒரு டூப்ளிகேட் இமேஜ் வேணும் அப்படின்னா அதை ஆல்ட் கிளிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், செலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் இன்னொன்று அந்த ஒரு ஃபேஸ் மட்டும் நமக்கு மல்டிபிளாக கொடுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கோலன் ஸ்டாம்ப் டூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் தான். பட் எப்படி செலக்ட் ஆகும்னா அந்த லேயர் ஃபுல்லாகவே எனக்கு வந்துடும். இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் நான் கோலன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதோடையே தான் எனக்கு வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அனதர் வந்து இதே மாதிரியே எனக்கு இன்னொரு ஒரு ஃபேஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணால் நமக்கு வராது. இதோட சைடு இது ஏதோ அதுதான் நமக்கு கண்டினியூ ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா கோலன் ஸ்டாம்ப் டூல் அப்படிங்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் என்னவோ அதே மாதிரி தான் எனக்கு வரும். கொஞ்சம் டல்னஸ்லாம் நமக்கு காமிக்காது. இப்போ பார்ப்போம். மவுஸில் லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு இது இருக்கா. இப்போ இதுக்கு அடுத்து முன்னாடி வரும்போது இதே தானே நம்ம முன்னாடி போட்டிருக்கோம், அதே எனக்கு கண்டினியூவாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அதே பேக்ரவுண்டில் வச்சு நம்ம செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இல்லை வேறு பேக்ரவுண்ட் நமக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த பேக்ரவுண்டில் நம்ம செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இப்போ பாருங்கள் இதே மாதிரி எனக்கு என்ன வேணும், இன்னொரு ஒரு பேக்ரவுண்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜில் கொண்டு போய் நான் செய்கிறேன். இதே மாதிரியே வரும்.
இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வரும். விட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த ஸ்டார்டிங் இது போகாது. எங்கே நம்ம வந்து இது பண்ணமோ அந்த இதுலேருந்து தான் நமக்கு வரும். நாங்கள் நம்ம போட்ட மாதிரி இந்த 3 இமேஜ் நமக்கு வந்துருச்சா? இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த எண்டு வரை எனக்கு டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோலன் ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி இந்த இதை செஞ்சுக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா எஸ்.